ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம எல்லாருமே ஒரு மேக்னெட். நான் ஒரு மேக்னெட் அப்படின்னா, மேக்னெட் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறதுக்காக வி ஆர் கோயிங் டு டிசைட். என்னென்னா, லைஃப்பில் 4 விதமான இடத்த நோக்கி நம்ம போவோமா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இறந்த காலம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, பாஸ்டன்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், அங்கேயே போயிட்டுருக்கும். இல்லை, நான் என் கண்ணு முன்னாடி என்னோடய கோல்ஸ் இருக்குது, என்னோடய ட்ரீம்ஸ் இருக்குது, என்னோடய எதிர்காலம் இருக்குது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபார்வர்டாக போயிட்டுருப்பீங்க. இல்லைன்னா தேர்ட் சைடு உங்களை எது பிடிச்சி இழுக்கும். இது லா ஆஃப் புல்னு சொல்லுவாங்க. எது உங்களை பிடிச்சி இழுக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது உங்களை இழுத்துட்டு போவோம் அப்படிம்பாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நான் சின்ன சின்ன டெம்ப்டேஷனுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அது பின்னாடி போயிடுவேன், நிறைய டீவியேட் ஆவேன், கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன். அப்படிங்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை இழுத்துட்டு போகும். அடுத்தது ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் இருந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபார்வேர்டாக போகணும் அப்படின்னா என்னோடய கோல்ஸ், என்னோடய ட்ரீம்ஸ், என்னோடய ஆம்பிஷன்ஸ் என் கையில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான். லா ஆஃப் புல் அப்படிங்கிறது எது 4 பக்கமும் உங்களை ஒரு மேக்னெட், நீங்கள் ஒரு அயன் ராடு உங்களை இழுத்துட்டு போகணும் அப்படின்னா எது இழுக்கும்? நான் எந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சைடு. எனக்கு ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நான் ஃபார்வேர்டாக வாழ்க்கையை நோக்கி போவேன். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் சைடு போயிடுவேன். இல்லைனா பாஸ்ட் அண்ட் லிவிங் டோன்ட் ரீலிவ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த விஷயம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் அந்த இடத்துக்கு போயிட்டு வரப்போ யூ ஆர் ரீலிவிங் இன் த பாஸ்ட். அந்த மாதிரி இல்லாமல் ஃபார்வர்டாக நோக்கி நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் என்றைக்குமே ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.